அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை தீர்மானிக்க போகும் அடுத்த 25 நாட்கள் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கும் நேரமாக எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன, கும்பராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாற்றம் நிகழ இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்தில் நீச்சம் பெற்று சஞ்சரித்த ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமான சுக்கிரன் தற்போது நீச்ச நிவர்த்தி பெற்று 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு வகையான அதிரடியான நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் 4 மற்றும் 9ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றும், இதோடு மட்டுமல்லாது தனது சப்தம பார்வை ஆகி இருக்கக்கூடிய 7ஆம் பார்வையை 3ஆம் இடமான வெற்றிக்கே உரித்தான 3இல் செலுத்துவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் இந்த தருணத்தில் வெற்றி உண்டு. எந்த விதமான பணிகளாக இருந்தாலும் உங்களை தேடி நன்மை வருவதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. தொழிலில் வியாபாரம் திருப்தியாக அமையும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றங்கள் சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரன் தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறார். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு அனைத்தும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் போன்றவை நிறைந்து பெற வேண்டும் என்றால் சுக்கிரனினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் முடியும். கும்பராசிக்காரர்களுக்கு அவர் சுகாதிபதியமாகவும் இருக்கிறாருங்க. அப்படிப்பட்டவர் மிக வலுவாக பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து மிக வலுவாக தைரியஸ்தானத்தை பார்ப்பதால் பக்காவா பிளான் போட்டு தட்டி தூக்கக்கூடிய வகையில் எதிர்காலம் சிறப்பாக அமைவதற்கான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். உதாரணமாக ஒரு குருவும் சிஷியனும் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அப்படி மேற்கொண்டிருக்கும் போது குருவிற்கு களைப்பாகிறது. ஒரு மரத்தடியில் அமரக்கூடிய குரு தாகமாக இருக்கிறது என்று சிஷியனிடம் தண்ணீர் சேகரித்து வர சொல்கிறார். சிஷியன் நீர் சேர்க்கும் குடுவையை எடுத்துக்கொண்டு அருகாமையில் உள்ள ஒரு குளத்தை நோக்கி செல்கிறாருங்க. அந்த குளத்தை சென்று பார்க்கும்போது அந்த குளம் முழுவதும் கலங்கிய நிலையில் இருக்கிறது. இந்த நீர் குருவிற்கு நல்லதல்ல என்று நீரை சேகரிக்காமல் வந்து குருவிடம் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறார். இதை கேட்ட குரு அந்த சிஷியனை, நீயும் என்னுடன் பயணித்தாய் அல்லவா, உனக்கு களைப்பாக இருக்கும், என்னுடன் இந்த மரத்தின் அடியில் ஓய்வெடு என்று சொல்கிறார். இருவரும் அங்கு சிறிது நேரம் ஓய்வெடுக்கின்றனர். அதற்கு பிறகு குரு சிஷியனை அழைத்து தற்போது அந்த நீர்நிலைக்கு சென்று நீரை சேகரித்து வா என்று சொல்ல, சிஷியனும் அந்த குடுவை எடுத்துக்கொண்டு அங்கு சென்று பார்க்கிறாருங்க. பார்க்கும்போது ஒரே அதிர்ச்சி. கலங்கிய நிலையில் இருந்த நீர் இப்போது கண்ணாடி போல் தெளிந்திருக்கிறதே, என்ன ஒரு அதிசயம் என்று குருவிடம் வந்து கேட்க, குரு என்ன சொல்கிறார் என்றால், கலங்கிய நீர் தெளிவதற்கு சிறிது நேரம் தேவைப்படும். அந்த நேரத்தை தான் நாம் பக்காவா பிளான் போட்டு ஓய்வெடுத்து கொண்டோம். நம் உடலின் ஆற்றலும் அதிகரித்தது. தற்போது இந்த நீரை பருகிவிட்டு நம்மளுடைய பயணத்தை மீண்டும் தொடரலாம் என்கிறாருங்க. அதே போன்றுதான் மனிதருடைய வாழ்விலும் சிறப்பான நேரமும் தருணமும் அமையும் போது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பொன்னான வாய்ப்புகள் அமைவதற்கான யோகம் கைகூடி வரும். அதில் ஒரு நேரமாக தான் 7.5 சனியாக இருந்தாலும் கூட ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியான சனியின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் இந்த வேளையில் அதிரடியான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான யோகமும் வலுவாக கிடைக்கிறது. எனவே இந்த நேரத்தில் பக்காவா பிளான் போட்டால் உங்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக சிறப்பாக அமைவதற்கான யோகம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிக வலுவாக உதாரணமாக நடைமுறை வாழ்க்கையில் ஒரு வருடத்திற்கு சுமார் 8 லட்சத்திற்கு மேற்பட்ட பட்டதாரிகள் உருவாகின்றனர். ஆனால் அதில் நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பு சுமார் 8000 பேருக்கு குறைவாக தான் கிடைக்கிறது. அவர்கள் படித்த படிப்பின் அடிப்படையில் பார்க்கும்போது இது 1% கூட எட்டவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. 99% மக்கள் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் பயன்படுத்தி கொள்கின்றனர். அதே போன்று இந்த தருணத்தில் நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க சுக்கிரன். அதை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் தீர்மானிக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம்
உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கும்பராசிக்காரர்களுக்கு திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் பல்வேறு வகையான குடும்ப ரீதியான சுபகாரிய பேச்சுகள் மிக சிறப்பாக கைகூடும். எந்த விதமான அச்சமும் மன வருத்தமும் பயமும் இன்றி அனைத்து விதமான பணிகளை தெளிவாகவும் துல்லியமாகவும் சந்திக்கலாம். அடிக்கடி ஏற்பட்டு வந்த வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமை நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு எட்டப்படுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையில தடையை சந்தித்து வந்த சுபகாரிய பேச்சுகள் விலகி விரைவாக சுபகாரியங்கள் கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கிறது. வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்ப்பதை விட குடும்ப வருமானம் உயர்வை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் உண்டு. உத்தியோக ரீதியாக பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்களை சந்தித்தாலும் கூட இந்த வேளையில் சுக்கிரன் உச்சம் பெறுவதால் சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் நிறைவான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய சிறு முயற்சி கூட நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையிலும் எதிர்கால நலனை சிறப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையிலும் உங்களுடைய திட்டங்கள் மிக சிறப்பாக செயல்படுவதற்கான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றங்களை மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது. உங்களது கடின உழைப்பிற்கு நிச்சயம் அங்கீகாரம் உண்டு. எதிர்பார்ப்பதை விட நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பதிவு செய்யலாம். கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் கலைத்துறை ரீதியான பணிகளில் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவான உச்சபட்ச வளர்ச்சி இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உங்களுடைய தனித்திறமை என்ன என்பதை கண்டுகொண்டு அதில் உங்களுடைய வளர்ச்சியை பதிவு செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் இனி பல்வேறு வகையான நன்மைகளை அடுத்தடுத்து சந்திப்பதற்கான யோகம் வலுவாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. மாணவ மாணவரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு. உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு. பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகள் திட்டமிடக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். பெண்மணிகள் தடையை சந்தித்து வந்த அனைத்து நிகழ்வுகளிலும் நல்ல முன்னேற்றத்தை விரைவாக பதிவு செய்வதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் பெண்மணிகளுடைய வாழ்க்கையை விட்டு விலகி மகிழ்ச்சியை ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய வகையில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கும்பராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கும்பராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் அகன்று சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. கும்பராசிக்காரர்களுக்கு